அம்மா கையலுன்ற பேஷண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டுறம்மா. டாக்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க, உள்ள போங்க. சரிங்கம்மா. எங்க கூட்டிட்டு போனாங்க? ஹலோ, நான் கூப்பிடுறேன், நான் பார்த்துட்டு உங்களுக்கு. ஐயா ஐயா என் பிள்ளைய காணோம் ஐயா. மொத்தம் 4 லட்சம் பில்லு, 2 லட்சம் தான் கட்டியிருக்கீங்க. மீதி 1.5 லட்சத்தை கட்டுங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணை பார்த்துக்கலாம். ஐயா ஐயோ ஐயா என் பிள்ளைய கண்ணில் காட்டுங்க ஐயா. ஐயோ ஐயோ. இங்க பாரியா, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். இருக்கிறவன் எங்க வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான். இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரே இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே. வந்தவனையும் மிரட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காமிச்சிரு. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா சார்? நீ நானே என்ன புருஷன் பொண்டாட்டியா? தனியா தான் போய் பேசுவியா? யோ, பாதிக்கப்பட்டவனை பாரியா, பாவமா நிக்கிறான். 20 வருஷமா பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தவன் அவன். அம்மா தெரியாத ஏக்கம் வெளியே தெரியாமையே பாத்துக்கிட்டவன். அந்த பொண்ணு இவருக்கு சாமி தான். அந்த சாமி யாருக்காக வாழ்ந்துச்சோ அதோட உசுர எடுத்துக்கிட்டு யோ பொணத்தை கூட கண்ணில் காட்டாம இருந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? ஒரே ஒரு போன் மட்டும் பேசுங்க சார். மரண் சார், இவனுங்க போனை வாங்கி வைங்க. யோ போன முடியா, போன கூட. மனசு கடந்து தவிக்குதுங்க ஐயா. அவன் முகத்தை பார்க்காம செத்தாலைய கட்ட வேகாதையா. மரண் சார், இவரை கொஞ்சம் வெளியே கூட்டு போங்க. ஓகே சார். ஐயோ பார்த்து கூட்டு போங்க. வாங்க வாங்க, அழுகாதீங்க அழுகாதீங்க, வாங்க. அழுதுட்டே இருந்தா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வாங்க, அழுகி நிப்பாட்டுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணு மீட்டு கொடுப்பையா. அப்படி போய் உட்காருங்க. உட்காருங்கய்யா. தப்பு தான் சார், எங்க மேல தப்பு தான் சார். பாடியை கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அந்த செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிட்டா பாடியை கொடுத்துருவோம் சார். ஏய் லூசாடா நீ. அந்த ஆள் இருக்கிற சொத்து பத்தல வித்து தான்டா உன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸே கட்டியிருக்கான். இல்லாத வெறுமையில காசை கொடுனா எங்க இருந்தா கொடுப்பான்? எப்படா கொடுப்பான்? அப்ப நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமா சார்? டீலா? என்ன டீலு? அவர் பொண்ணோட பாடியை நாங்க கொடுத்துறோம் சார். அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் வாங்கி கொடுத்துருங்க சார். அந்த டாக்குமெண்ட்ல ஒன்றும் பெருசா இருக்காது. அந்தோனி ராஜா ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த பொண்ணோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு சார். அதுல கையெழுத்து போட்டாருன்னா அந்த பொண்ணோட பாடியை நாங்களே மயானத்துக்கு நேரடியா வந்து கொடுத்துறோம் சார். ஏயா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ணிருந்தா அந்த ஆளுக்கு பெருசா செலவு இல்லாம போயிருக்கும். ஆனா இப்ப எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. நமக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை? நமக்குள்ள டீல். டீல் நாட் டீல். என்ன சொல்ற சார்? ஒரு 5 லட்சம். இங்க பார், 10 லட்சம் டீல் ஓகேனா சொல்லு, இல்லன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். டீல் ஓகே சார். மரண் சார். சார், பெரியவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வாங்க. எஸ் சார். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் போராடுறீங்க? உங்க பொண்ணோட முகத்தை பார்க்கணும், அவளுக்கு இறுதி சடங்கு செய்யணும், அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட சாதமா பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய், எதிர்த்து பேசக்கூடாது. அப்புறம் வாழ்நாள் உன் பொண்ணோட முகத்தை பார்க்க முடியாது. அனாதை பணமா போட்டு எரிச்சிருவாங்க. முடிவு உன் கையில தான். ஐயா, நான் பேச மாட்டேன் ஐயா. என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். ஏட்டையா, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐயா. சரி, வாங்க போலாம். வாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். நீ கட்ட வேண்டிய 1.5 லட்சத்தையும் நானும் மாறனும் சேர்ந்து கட்டிடலான் இருக்கோம். இவங்க காட்டுற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கையெழுத்து போடு. உனக்கு துணைக்கு 2 பீஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ போய் பாடி வாங்கி சடங்கு சம்பிரதாயம் பண்ற வரைக்கும் அந்த 2 பீஸையும் கூட இருப்பாங்க. என்ன?
எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க. சரியா? இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், மிருகமாயிருவான். பாத்துக்கங்க. புரியுதா? புரியுது சார். போங்க. பாண்டியன் சார். காளி மேமனை எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டா சார். கொடுங்க. இந்தாங்க சார். மாறன் போய் கூட்டு வாங்க. எஸ் சார். ஏய் வா, ஐயா கூப்பிடுறாரு. இங்கேயும் ஜெயிலையும் நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் உசுருக்கு பாதுகாப்பு. வெளியில பொணந்து நீ கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. வெளிய போன உன்னை காணா பணமாக்கிடுவாங்க. பாத்துக்க. என்ன காணா பணமாக்குறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும். அப்படி ஒருத்தன் இல்ல. உன் உடம்புல ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குல்ல. காட்டுலயும் மேட்லயும் கடுமையா உழைச்சு வேலை செஞ்ச உடம்பு இது. இந்த உடம்புல இருக்கிறது கொழுப்பு இல்ல, திமிரு. தப்பு பண்ணது எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவருக்கு நீ பண்ண துரோகம் இருக்கே, இந்த யூனிஃபார்ம் மட்டும் உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்கல, உன் தலை உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்காது. ஏய், உன்னை இங்கேயே கொண்டு போட்டா கூட கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. சிவனா இருந்தாலும் சரி, ராமரா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வா இருந்தாலும் சரி, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு பயந்து வாழணும். நம்ம தான் இந்த உலகத்துல எல்லாம்னு நினைச்சிட்டு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆடுற வரைக்கும் ஆடுன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். என்னைக்காவது அவனுக்கு மண்டை சூடு தலைக்கு ஏறி தர்மத்தை கையில எடுத்துட்டு ஆடுனான்னு வச்சுக்கேன், அன்னைக்கு அவன் ஆட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாரும் நிக்க முடியாது. அதே கடவுள் தான் தர்மத்தை எங்க கையில கொடுத்து ஆடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். எங்க ஆட்டத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏய், நினைச்ச நிறுத்தி காட்டிடா பாக்கலாம். யோ மாறன், பாண்டியன், இவனை உடனே ரிமாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். வாமா. என்னடா கொல்ல போறீங்களா? எனக்கு 5 வயசுல மூளை காய்ச்சல் வந்துச்சு. அப்ப கூட நான் சாவல. ஏன் தெரியுமா? என் மனுக்கே என் உயிர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயம். இப்ப அப்படி இல்லடா. 45 வயசாயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, முழுசா எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு நாள் தான் எம்மனுக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம்டா, உங்களுக்கு பயந்துட்டு சாவரேன்னு நினைச்சுக்காதீங்க. யாரா நீங்க? அண்ணே, பக்கத்து ஏரியால ஒரு கேதான், அதான் தண்ணியா போலான்னு வந்தோம். எல்லாம் தண்ணி அடிக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. சரிண்ணே சரிண்ணே. ஏய், அவன் பேரை கேள்றா. அண்ணே, உங்க பேர் என்னண்ணே? என் பேரா? வேலு. கஞ்சா வேலு. எதுக்குடா என் பேர் கேக்குறீங்க? மாப்பிள்ள பொருள் எடுங்கடா.
டேய் ஏய் யாரா நீங்க ஆ? என்ன எதுக்கு சுத்துறீங்க அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ டேய்! தெரியாலும் இல்ல. குத்தன நண்பனா இருந்தாலும் வெளில காட்டி கொடுக்கூடாது. அதான் தென் மாவட்டக்காரனோட வழக்கம். ஆனா குத்தனவன் நண்பனோட எதிரியா இருந்தா அவன் எவ்வளவு பேர் கொம்மனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் கோட்டைக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, குத்தி போட்டு போயிட்டே இருப்போம். அதான் எங்களோட வழக்கம். டேய் என்ன நீங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சீங்கடா டேய் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அசால்ட் டேய், வேண்டா. ஏடா பாத்துட்டே இருக்க, குத்து. வணக்கம் தலைவரே. வணக்கம் 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 தலைவரே. 3 நாளா மேல தெருல தண்ணியே வரல தலைவரே. சரி காலைல 10 மணிக்கு ஆபீஸ் வந்து தலைவரே பாரு. வரேனே. டேய் டேய் வேண்டாம்டா. டேய் வேண்டாம். டேய் சொன்னா கேளு. வேண்டாம். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். தேவையில்லாத வேலை பாக்குறியா? டேய் பெருமாளே வேணாண்டா வேணாண்டா. பேசி தீர்த்துக்கோண்டா. டேய் அப்படி பார்க்காதடா. அப்படி பார்க்காதடா பெருமாளே. வேணாண்டா. எங்க இவன் ரத்தத்தை குடிடா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.